2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்கான இந்திய அணி 6 வீரர்கள் மட்டுமே உறுதி. 2027 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை தயார் செய்யும் பணியை ஏற்கனவே தொடங்கிவிட்டது பிசிசிஐ. உலகக்கோப்பைக்கு முன்பாக சிறந்த அணியை உருவாக்கும் நோக்கில் புதிய வீரர்கள் பலரையும் இந்திய அணிக்குள் முயற்சித்து வருகிறது. இதற்கிடையில் உலகக்கோப்பையில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா பங்கேற்பார்களா என்பதை சந்தேகத்தில் உள்ளது. இந்த நிலையில் இந்திய அணி நிர்வாகம் மற்றும் தேர்வாளர்களின் திட்டங்களை பார்க்கும்போது வருகிற 2027 ஆண்டு உலகக்கோப்பைக்கு இந்திய அணியில் சுப்மன் கில் தலைமையில் விளையாடும் என்பது தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக பந்துவீச்சில் முற்றிலும் இந்திய அணிக்குள் அனுபவ பந்துவீச்சாளர்களை நீக்கிவிட்டு இளம் வீரர்களை அதிகளவில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக பந்துவீச்சில் உலகக்கோப்பை ஆடும் லெவனில் யாருக்கு இடம் உறுதி யாருக்கு இல்லை என்று சொல்வது இயலாத காரியமாக உள்ளது. வருகிற 2027 ஆண்டு உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி விளையாடுவது இந்திய அணிக்கு ஒரு சாதகமான விஷயமாகும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட உலகக்கோப்பைகளில் விளையாடிய 2 வீரர்கள் அணியில் இருப்பது ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. சர்மா விராட் கோலி சமீபத்தில் ஆட்டத்திறனை கருத்தில் கொண்டு அவரை உலகக்கோப்பையிலிருந்து நீக்குவது குறித்து தேர்வாளர்கள் பரிசீலிக்க வாய்ப்பில்லை. இந்த இருவரை தவிர கேப்டன் சுப்மன் கில்லிடம் இடம் உறுதியாகியுள்ளது. சுப்மன் கில், ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோருக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயரின் இடமும் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. ஏனெனில் ஸ்ரேயஸ் ஐயர் நீக்கப்பட்டால் 4வது இடத்திற்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். ஸ்ரேயஸ் ஐயரை ஏற்கனவே 4வது இடத்தில் சிறப்பாக செயல்படுகிறார். அதே நேரத்தில் ராகுல் 5வது இடத்தில் களமிறங்குவார். ஏனெனில் ஒருநாள் அணியின் முதல் தேர்வு விக்கெட் கீப்பராகவும் இருக்கிறார். பந்துவீச்சை பொறுத்தவரை பும்ராவின் பெயர் மட்டுமே உறுதியாக தெரிகிறது. உடற்தகுதியுடன் இருந்தால் உலகக்கோப்பையில் பும்ரா பந்துவீச தாக்குதல் தொடரலாம். ஹர்திக் பாண்டியா சந்தேகத்துக்கு இடமின்றி அணியின் முதன்மை வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ஆவார். ஆனால் அவர் காயங்களால் அவதிப்பட்டு வருகிறார். உலகக்கோப்பையின் போது ஹர்திக் பாண்டியா உடல் தகுதியுடன் இருந்தால் மட்டுமே அவரால் விளையாட முடியும். சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் பிரிவில் ஹர்ஷ் துபே மற்றும் சரண் ஜெயின் உள்ளிட்ட சமீபத்திய புதிய தேர்வுகள் ஆராயப்படுகின்றன. ஹர்ஷித் ராணா, பிரின்ஸ் யாதவ், குர்னூர் பிரார், அர்ஷப் சிங், முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா வடிவில் ஏராளமான வேகப்பந்து வீச்சாளர்கள் தேர்வுகள் உள்ளன. யாருக்கு வாய்ப்பு வழங்குவது யாருக்கு வழங்காமல் இருப்பது என்பதை தீர்மானிப்பது தேர்வாளர்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்கிறது. சுழற்பந்து வீச்சை பொறுத்தவரை யார் ஏற்பார் என்பது கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. ஏனெனில் கடந்த சில மாதங்களாக வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்ட ஆல்ரவுண்டர் வீரர்கள் மட்டுமே சுழற்பந்து வீச்சு பொறுப்பை ஏற்று வந்த நிலையில் குல்தீப் யாதவ் தொடர்ந்து பெஞ்சில் அமர்ந்திருப்பது காணப்படுகிறது.